ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம், நவகிரகங்கள், அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக 2 கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம், அதாவது இயற்கையான பலம். அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது புத பகவான். அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய். இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசைப்படுத்தி வரும் பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு, அவரை விட பலம் கொண்டவர் கேது. அதுதான் உண்மை. இயற்கையான பலம், நைசர்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள். அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான். ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது. எனவே நவ கிரகங்களிலே அந்த 2 கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் ராகு பகவானும், அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் 7வது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் 180 பாகை என்றதான ஒரு கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள். இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை. அந்த தன்மையிலே 12 ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூவுலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம். அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே ராகு பகவான் இருக்கும் வீடு, அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி, அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு. அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ளலாம் என்பது நிதர்சனம். அடுத்ததாக ரிஷபராகு. ரிஷபத்தில ராகு இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுக்கவே அவசியம் வருடம் 2 முறை 3 முறை சென்று வணங்க வேண்டிய அற்புதமான தெய்வம் யார் என்றால் கீழவெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி தாயார், திருக்காமேஸ்வரன், பாம்பாட்டி சித்தர். அவரை சென்று வழிபட வேண்டும். அவசியம் உங்களுக்கு அந்த ராகு பகவானால் நன்மை உண்டு. அந்த ராகு உங்களுக்கு எப்பொழுதும் சுப பலனையே தருவார். ஏனென்றால் பொதுவாகவே ரிஷபத்தில் ராகு உச்சம். அந்த உச்சமான ராகு நன்மையை செய்வதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. சில பல காரணங்களால் கிரக சேர்க்கையின் தன்மையால் சில நேரங்களிலே கெடுபலம் தருவதற்கும் அந்த ராகுவிற்கு அதிகாரம் உண்டு. இருப்பினும் ரிஷபத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் நிச்சயமாக வருடம் 1 முறையோ 2 முறையோ அந்த முசிறி அருகே இருக்கக்கூடிய கீழவெள்ளூர் என்ற கிராமத்திலே திருக்காமேஸ்வரன், திருக்காமேஸ்வரி என்ற திருநாமத்தோடு இறைவன் இறைவி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்து வாருங்கள். ரிஷபராகு உங்களுக்கு நன்மையை செய்யும். ரிஷபத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக விருச்சகத்தில் கேது இருப்பார். விருச்சகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர் தன் வாழ்நாள் முழுக்க சென்று வழிபட வேண்டிய இறை வழிபாடு, இறை ஆலயம் என்னவென்றால் விருத்தபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இறைவன் ஈசன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான விருதாச்சலம் செல்லுங்கள். அங்கே அந்த ஆலயத்திற்குள்ளே ஆழத்து விநாயகர் என சொல்லி ஒரு விநாயக பெருமான் இருக்கிறார். ஒரு 15 படி இறங்கி கீழே செல்ல வேண்டும். அந்த பள்ளத்தில் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடியதான ஆழத்து விநாயகரை வணங்கி வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விருச்சகத்து கேதுவால் நன்மையே விளையும். விருச்சகத்தில் கேது நீங்கள் பிறக்கும் பொழுது இல்லை என்றாலும் கோச்சாரத்திலே கேது பகவான் வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடியதான அந்த 1.5 வருட காலகட்டங்கள் அவசியம் நீங்கள் 1 முறையோ 2 முறையோ சென்று அந்த விநாயக பெருமான இந்த ஆழத்து விநாயகரை வணங்கி வாருங்கள். விருதாச்சலம் சென்று வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அந்த கேதுவால் ஏற்படக்கூடியதான துன்பங்கள், துயரங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். விடுதலை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் வாடிக்கையாளர்கள் வழிபடுத்தப்பட்டு என்பது இங்கே நிதர்சனமான உண்மையாகும்.